ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். சவுத் கோவாவில் இருக்கிற பெனிலியம் பீச் தான் பார்க்க போகிறீங்க. சவுத் கோவான்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குன்றதே அங்கே போய் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. நார்த் கோவா, சவுத் கோவான்னு சொல்லிட்டு நார்த் கோவாவுக்கு அப்படியே ஆப்போசிட் சவுத் கோவா. நார்த் கோவாவில் ஃபுல்லாக ரஷ்ஷாக கன்ஜஸ்டடாக இருக்கும். சவுத் கோவாவில் அப்படி இல்லை, ஒரு கிராமத்துக்குள்ள ட்ராவல் பண்ணுற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் சவுத் கோவாவில். அதுவும் இல்லாமல் இங்கே பீச்சுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக இருந்தது. மண்ணுமே பார்க்க சூப்பராக இருந்தது, பீச் மண். அங்க போனதில்ல, இவ்வளவு ஹைட் இவ்வளவு தூரம் போலையா? உள்ள கடலுக்குள்ள போனாங்க. ஓ அதானா? அங்க இல்ல, அங்க ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, அதனால ஸ்பீட் போட்ல போய் இன்னும் கொஞ்சம் கரை ஓரத்துல தான் விளையாடுறாங்க. இங்க இவங்க இங்கனே விளையாடுறாங்க. ரொம்ப நேரமா இழுக்குறாங்க. 5 நிமிஷமா இதே அளவு இழுக்கிட்டு இருக்காங்க. அங்க எத்தனை நிமிஷம்? அங்க 1 minute அவ்வளவுதான். பேக்கேஜ்மே கம்மி, இங்க ஜாஸ்தி. இத்ரே இந்த வரப்பே ஒரு நிமிஷம் போகணும். காடக்கு ரேட் கேட்டா தெரிஞ்சு. ரேட் காலையிலே வந்துச்சு, நல்லா ஞாபகம் சொல்லிட்டு அப்படிதான் எடுக்கிறாங்க, அப்படியே எடுக்கிறானுங்க மண்ணில். அதே மாதிரி இங்கே இருக்கிற மண்ணில் சீஷல், இந்த பீச்சில் மட்டும்தான் அந்த சீஷல்லாம் கரை ஒதுங்கினதை நான் பார்த்தேன். மற்ற பீச்சிலலாம் சீஷல்லாம் அவ்வளோவா நான் பார்க்கவே இல்லை. இங்கே தான் உடஞ்சி கரை ஒதுங்கினதை பார்த்தேன். அதே மாதிரி இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஜெட்ஸ்கையும் பேராசைலிங்கும் பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் போனப்போ ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இந்த பீச்லேயுமே ஃபேமிலியாக வந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஏன்னா இந்த பீச்சில் ஆட்களே கொஞ்சம் பேர் தான், ரொம்பலாம் இல்லை. ஃபேமிலியாக வந்தவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நாங்கள் போனது ஒரு சீசன் டைம் கிடையாது, அன்சீசன் டைம் தான். அப்போ போனப்பவே நம்ம தமிழ் ஆட்களே நிறைய பேர் இருந்தாங்க. ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, பசங்களை கூப்பிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் ஃபேமிலியோடு தான் இங்கே வந்திருந்தாங்க கோவாவுக்கு. அப்போ சீசன் டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். அன்சீசன் டைமில் இவ்வளோ கூட்டம். நியூ இயர் டைமு, கிறிஸ்மஸ் டைமு, அப்புறம் பசங்களுக்கு ஹாலிடேஸ் விடுறது, லாங் ஹாலிடேஸ் விட்டால் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பீச்சில். நானும் சூரியன் மறைகிறதெல்லாம் வீடியோவாக ஷூட் பண்ணணும்னு நினச்சி எடுத்துகிட்டே தான் இருந்தேன்.
ஆனால் வந்து சூரியன் வந்து என் கேமராவில் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருப்பார், ரொம்ப தூரத்தில் வேற தெரிஞ்சிருப்பார். டக்குன்னு மறைஞ்சிட்டாரு. அங்கே போனப்போ இருந்தவர் டக்குன்னு மறைஞ்சிட்டாரு. அதுக்கடுத்து பீச்சில் ஒரு பொண்ணு வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கிட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து வீடு கட்டுறதையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் மண் வீடு கட்டியிருக்கீங்க? அதுவும் பீச் அலை அடிக்கிற இடத்துல கட்டி என்றைக்காவது அலை அடிச்சுட்டு போயிருக்கா? தண்ணி பொறுத்து இந்த பீச்சில் வந்து சிப்பி சொன்னேன் இல்லையா, நிறையா இருந்தது. 1-2 தான் வந்து ஃபுல்லாக இருந்தது, மிச்சத்தில் உடஞ்சிருந்ததுனால என்னால் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அந்த ஷெல்லெல்லாம் வந்து அப்படியே பீச்சை பார்த்துட்டே இருந்தால் இப்படி கொஞ்சம் கால் நனைச்சிட்டு தானே போகணுன்னு தோணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கால் நனைகிற அளவுக்கு நான் வந்து தண்ணியில் நின்றுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருந்துச்சு. அந்த அப்படியே பீச் தண்ணிலாம் அந்த சவுண்டு கேட்டுட்டு, அலைகளோடைய சவுண்டு கேட்டுகிட்டே வந்து நின்றது அப்படியே ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்தது. அதோட பேராசைலிங் வேறு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவுமே பார்க்கவே நல்லா இருந்தது. நம்ம ஊர் பீச்சுங்களில் பேராசைலிங் வந்து நான் போனது வரைக்கும் பார்த்ததில்ல. பேராசைலிங் நம்ம ஊர் சைடு நீங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே பேராசைலிங் இருக்கா? இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம தமிழ்நாடுலேயும் இருந்ததுன்னா எந்த பிளேஸுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
வச்சிருக்காங்க. போச்சு டிப் பண்ணிட்டேங்க அவனை. அப்புறம் நிலா வேற தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமே வந்து வீடியோ எடுத்தேன். என்ன பாப்பா பண்றாங்க? Braiding. ஆ? Braiding. GPay, Paytm, UPI accept करना. और फोटो है मैडम आप भी बना लो ब्रेडिंग बनवा लो बना देंगे ऐसे ये देख अच्छा भाव है नहीं ऐसा अच्छा बनते हैं दूसरे में भी என்ன பாப்பு அந்த கிழங்கு பீச் மாரி எந்த கடையும் காணும். मारन तार दी ब्रासलेट है one white blue ओकेया 100 रुपए वेका मैं दान दे तो कदा देना मैं डॉट कलर कलर तो 50 देना मैं each strands లో ఉంది ரெண்டு தான சொல்லிட்டேன் कलर எடுத்து வந்து அதனால அதோட நான் கட் பண்ணிடுறேன். ஏமா அங்கே எடுத்துட்டு வந்துட்டோம் அதனால கட் பண்ணிடுறேன். நீ சொல்லு ஹிந்தி சேம் கலர் ஹிந்தி தானே பேசுறாங்க பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் தானே ब्रेडिंग कैसे तारीख है मैडम ब्रेडिंग मैंने पूछा था ना और उसके पास बनवा रही है कितना पीछे पड़ा मेरे को तेरे को पीछे में बनाएगी करके
Is your daughter? No, no. जल्दी कार में बैठेंगे और जल्दी पहुंचेंगे और जल्दी दीदी एक प्लेट ले लो मैडम buy something one from me please कुंडी इतनी बातें करस और इसमें पेट भरना कधी ये रे वो कौन कौन आता मैंने सोशल मैंने दिया हमें 50 हमारे 60 रुपये नहीं दीजिए पड़ेगा ही होता सुना 204 204 204 கடையா कधी किती कधी प्लेन इंडिया राहून येतात ना तिकडे मैडम 100 रुपीज़ कैश नहीं है कैश स्कैनर है இந்த பிளேஸில் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேலிடான பிளேஸ் தான் இது. வந்து ஜாலியாக பீச்சில் விளையாடுறதுன்னு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜஸ்வின் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஜஸ்வின் ரிதா அதே மாதிரி வந்து ஈவினிங் டைம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்டவும் ஒரு 6:45 7 மணி போல் கிளம்பியாச்சு நம்ம இந்த பீச்சில் இருந்து. நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து இந்த பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். ஜஸ்வின்